நிறைய சம்பவங்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கள் இயக்கத்தில் ரொம்ப வயது மூத்த தலைவர் பூத்த அருள்மொழி, இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர். அவரும் நாங்கள்லாம் ஒரே வயசு, அவருக்கும் எனக்கும் ஒரே வயசு. பேராசிரியர் தீரன் முன்னாள் தலைவர், உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்றும் சொல்லலை. பூத்த அருள்மொழி சொன்னார், ஏங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வாங்க, நீங்கள் வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, அப்போ தான் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னார். உடனே எந்திரிச்சு சேர்னார் பாருங்க. பேசாமல் அவர் வாயை மூடிட்டும், ஒருத்தருமே பேசலை. ஏதாவது நல்லது சொன்னால் அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுவார். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம். என்ன பேசுவோன்னா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்கள் மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓடும் விளையாடும், அவன் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும் சீறி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். எவ்வளோ பிரச்சனைகளை நான் இன்னும் மனசு விட்டு சொல்கிறேன். மருத்துவரையா கிட்ட கடந்த 4 மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள், திட்டு கொஞ்சம் நெஞ்சல. மருத்துவரையா மேலே கோவப்பட்டது. என்ன கோவம்னு சொன்னால், ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்கய்யா, பார்க்கலாங்க, எல்லாம் சரியாக போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன அசிங்கமாக திட்டிக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு இன்னும் தனியாக போய் ஒரு இயக்கமாக 100 நாள் நடைப்பயணம் இன்னும் வெளியில் போய் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீ இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க மணி, இப்படியே போகிறோமா, போய் கூட்டிட்டு வாங்க, அன்புமணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்க. நடக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்டயும் சொன்னேன், ஒரு நாள் மகாபலிபுரத்தில் மாநாடு, அந்த மாநாட்டு கூட அனுமதியே கிடைக்காது, நான் தான் சொல்லி அனுமதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி தலைவி முதலமைச்சராக இருக்கலையே மாநாடு ரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி இல்லைன்னு. அப்புறம் போய் புரட்சி தலைவிட்டு அவங்ககிட்ட பேசி அப்புறம் அனுமதி கொடுத்தேன். இப்படி என்னுடைய செயல்பாடுங்கிறது அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகிட்டும் ஒரு இணக்கமாக இருப்பேன். பொதுவாக என் மனசு எப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் குழந்தை இருக்கிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயசுல மூத்தவங்க, எல்லாம் மனுஷங்க, எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாரையும் மனுஷனா மதிக்கணும் அப்படின்னு நான்லாம் இயல்பாக நினைக்கக்கூடிய ஆள். மனுஷனா மதிக்கணும். அதுக்குதான் எனக்காக கூட இந்த அரிமா சங்கத்தில் ஒரு மனித நேயர்னு ஒரு விருது கூட கொடுத்தா, என்ன சொல்றதுக்காக இல்லை, நான் அப்படி எல்லாத்தையும் மதிக்கன்னு நினைக்கிற ஆள். அப்போ எங்க சென்னையான்னு சொல்ற அன்புமணி நம்ம அவமானப்படுத்தோன்னா அவருக்கு கெடுதல் செய்வனா செய்யவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை.